ஸோ ஹாய், நம்ம ரீசெண்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிசிஓஎஸை பிஎம்ஓஎஸ் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓஎஸ் அப்படின்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், பிஎம்ஓஎஸ்னா பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். ஸோ ஏன் இப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க? பிசிஓஎஸ்னால் வெறும் ஓவரி சம்மந்தமான ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, அதை தாண்டி உங்களுக்கு மெட்டபாலிக்கான இஷ்யூஸ் நிறைய வரும். ஸோ அதனால் வெறும் ஓவரிஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இல்லாமல் பாலி எண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் ஆப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்படி ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிசிஓஎஸ் இல்லைனா பிஎம்ஓஎஸ் ஈவன் பிசிஓடி இருக்கவங்க கூட கண்டினியூஸான நேச்சுரோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கண்டிஷனை இமீடியட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியலைனாலும் உங்களோட பீரியட் சைக்கிளை நம்ம ரெகுலராக கொண்டு வரது இனிஷியலாக உங்களுக்கு நல்லாவே விசிபிளான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ போக போக கண்டினியூஸாக லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை நீங்கள் ஆட் பண்ணிட்டு வரும்போது இதிலேருந்து ஈஸியாக நீங்கள் ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்துடலாம். ஸோ நம்ம ஹெல்த் ஃபவுண்டேஷனில் பிசிஓஎஸ் இந்த பிசிஓடி எல்லாத்துக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. ஈவன் நீங்கள் ஆன்லைனில் கன்சல்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்த மாதிரியே என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்டர்கவுண்ட் பண்ணலாம், டயட் எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாமளே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் தேங்க்யூ.